உயிர் கொடுத்த சுமையா ஒரு அடிமையாக வந்த பெண் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெரிய பெரிய சஹாபாக்களோட பேரை சொல்லல. ஒரு சஹாபியோட பேர் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ஸெய்த். அவர் யாருன்னா நபியுடைய அன்புல தந்த வாப்பாவெல்லாம் விட்டுட்டாரு. தந்த வாப்பா வந்து கூப்பிட்டாரு, மகனே வா என்னோட போவோம் என்று. அவர் சொன்னார், அதெல்லாம் ஏதாவது, நான் இவரோட தான் இருக்க. நபி அவர்கள் தன்னுடைய மாமியின் மகளை முடிச்சு கொடுத்தார்கள். வாழ்க்கை சரியாக அமையல. அது பிறகு அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஸெய்துக்கு தலாக் கொடுத்ததுக்கு பிறகு அவர்களுடைய மனைவி ஸெய்னப அல்லாஹ் நபிக்கு முடிச்சு கொடுத்தார். ஸெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமையாக பேசுவாங்க, ஃபலமா கதா ஸெய்தும் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகஹா, நாங்க ஸெய்னப உங்களுக்கு முடிச்சு தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வேற யாருக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லல. நாங்க முடிச்சு தந்தோம் என்று குர்ஆன்ல வேற எங்கேயும் இல்ல. அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அல்லாஹ் பாக்கியம் கொடுக்க நாடினால் யாரையும் தெரிவு செஞ்சிருவான். நபி அவங்க சொன்னாங்க, சல்மான் மின் அஹ்லல் பைத். வாப்பா நெருப்பு வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் பாப்பா கிட்ட சொல்லி பார்த்தார், வாப்பா நெருப்பு வணங்காதீங்க, இது வணங்குறதுக்குள்ளது இல்லையே வாப்பான்னு சொன்னார். ஆனா வாப்பா கேட்கல. மகன் உள்ளத்தை அது ஒரு சோதனையாக மாறிச்சு. அவர் ஈரானை விட்டு தேடி 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 வந்தார். சில மனிதர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த தேற்றத்தை வச்சிருக்கிறார். இந்த சபையில நீங்க ஏராளமான தேற்றமுடையவர்கள் இருக்கிறீங்க. அதனாலதான் சகோதரிகளை, தாய்மார்களே, உங்களை விழித்தவனாக நான் அடிக்கடி இதை சொல்வேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு தூதை நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த மஸ்ஜிதில் இருந்து சுமக்க வேண்டும். நானும் சுமார் ஒரு 30-35 வருஷமா அவங்களோட நான் ஒரு வீட்டான் போல இருக்கிறேன். அதெல்லாம் நான் ஒரு புறத்தியான் அல்ல, உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் ஒரு அமானிதத்தை சுமக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் கிரகிச்சு அழகான முறையில் இந்த தூதை சுமக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அப்ப முதலாவது நான் சொல்ல விரும்புவது, அல்லாஹ் யாரை கொண்டும் தன்னுடைய வேலை வாங்க முடியும். அது சுமையா ரலியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், அது ஸெய்த் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், அது பிலால் ஹபஷியாக இருக்கலாம். அவர் இன்னொரு அடிமை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நல்ல இனிமையான குரல் உள்ளவர்களா இருந்தார்கள் மதீனால. ஆனா மதீனாவுடைய முஅத்தினாக அல்லாஹ் தெரிவு செய்தது பிலாலே. அத்னியா பிலால், பிலால் நீங்க அதான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ்ட தெரிவு இருக்குதே, அது வித்தியாசமானது. எங்கள்கிட்ட ஒரு பயஸ் இருக்கும், நாங்க சில நேரத்துல முன்பின் ஆக்கிடுவோம். ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன பார்த்தான் தெரியுமா? அந்த கருப்பு நீக்குறோம். நான் இந்த பிலால் ரலியல்லாஹு அந்த பொறுமதியை விளங்கினேன். நான் 2 வருஷத்துக்கு இத்தோப்பியா ஹபஷாக்கு போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு பெரிய இஜ்திமா நடந்தது. அந்த இஜ்திமா முடிச்சுட்டு வந்து நான் இத்தோப்பியாவுடைய ஒரு மஸ்ஜிதுல ஜும்மா நடத்தினேன். அப்ப நான் ஒரு வாசகம் சொன்னேன், எல்லாரும் கவனமாக கேளுங்க. அது ஒருவேளை கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த நான் சொல்ற ஆங்கிள் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நான் அந்த ஹபஷா மக்களை, இத்தோப்பியா மக்களை பார்த்து சொன்னேன், நபி அவங்க தந்த மகளை உங்களோட ஊருக்கு அனுப்பினாங்க, நபி அவங்க மதீனாக்கு போறதுக்கு. இது எப்படி இருக்கும் இந்த வாசகம்? நபியுடைய மகள் உங்களோட ஊருக்கு அனுப்பப்பட்டாங்க, நபி அவங்க மதீனாக்கு போறதுக்கு அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் நபியுடைய மகள் ருக்கையாவும் முதலாவது குடும்பமாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மதீனாக்கு இல்ல, இத்தோப்பியாவுக்கு, ஹபஷாக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அந்த சபையில ஒரு விதமான உணர்வை நான் கண்டேன். அவர்களுடைய கண்கள்ல கண்ணீரையும். என்ன அது எவ்வளவு பெரிய பாக்கியம்!
அது இஸ்லாமிய ஸ்டேட் அல்ல, அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட். எத்தியோப்பியா என்பது கிறிஸ்தவர்கள் வாழும் ஒரு இடம். அந்த நஜாஷி மன்னன் அவர்களிடத்துல நபியோங்க தந்த மகளை மருமகனோட இன்றைக்கு நேத்து போனவா போனா உடனே பிளைட்ல இருந்தே இன்றைக்கு மெசேஜ் போன் வருது. பிளைட்ல கீழே இறங்கல, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இத்தனை ஃபீட்ல இருக்கிறேன், இந்த எமிரேட்ஸ்ல அல்லது மற்ற கத்தர் ஏர்வேஸ்ல எல்லாம் போனீங்கன்னா பிளைட்ல இருந்து கொள்ளே கம்யூனிகேஷன் செய்யலாம். அன்றைக்கு அப்படியா? என்ன மகள் போறாங்க இந்த நபி. உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கவலை. மகளே, நீ என்ன திரும்பி பாப்பியான்னு தெரியாது, நான் இங்க வச்சுக்கொள்ளேராம உங்களை திரும்பி அனுப்புறேன். நபிய உள்ளத்துல எவ்வளவு கவலை இருந்திருக்கு. என்ற ஈரக்கொலையாக இருக்க இந்த ருக்கையாவை நான் அனுப்புகிறேனே. உஸ்மான் என்ற மருமகன் அவர் அழைச்சிட்டு போறாரு என்று சொல்லக்கூடிய நேரத்துல எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்க. அப்ப இந்த செய்தி அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்தினான். நான் நபியவர்கள் மதீனாக்கு அதுக்கு பிறகுதானே ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அதுக்கு முதல் எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. அங்க ஒரு கிறிஸ்தவ நண்பரை சந்திச்சேன். சுப்ஹானல்லாஹ், அவர்கள்ட்ட இருந்த பணிவும் அன்பும் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாங்க ஒரு 7-8 நாட்டை சேர்ந்தவர்கள் 10-12 பேர் இருந்தோம். எல்லாரையும் அவர் சொன்னார், நான் உங்களை ட்ரீட் பண்ண போறேன்னு சொன்னார். ஒரு ஹோட்டல்ல கொண்டு போயிட்டு அவர்கிட்ட எப்படி எங்களை கண்ணியப்படுத்த. அப்ப எனக்கு தெரிய வந்துச்சு, நபியுடைய மகள் இங்க வந்த நேரத்துல அந்த நஜாஷ் மன்னன் எப்படி நபி உங்களோட மகளை கண்ணியப்படுத்தினார். யார் உண்ட மதிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை மதிப்பான். இதை நீங்க நல்ல நினைவச்சுக்கொள்ளும், நான் நினைவச்சுக்கொள்ளும். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதை அளந்து பேசுகிறேன், புரிந்து பேசுகிறேன், ஒரு இலக்கோட பேசுகிறேன். கிரகிக்கக்கூடியவர்கள் கிரகிக்க முடியும் என்பதை நான் அதை தெரிஞ்சு கொண்டு பேசுகிறேன். அதனால் முதலாவது நான் சொன்ன இந்த விஷயம், இது வெறுமனே பயான் அல்ல, இது ஒரு தூது. இந்த தூதை நீங்க எல்லாரும் சுமந்தவர்களாக இந்த இடத்திலிருந்து நகர வேண்டும். மிச்ச நேரம் பயான் தேவைப்படுவாங்க. கைருல் கலாமிமா கல்ல வதல்ல. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீங்க இருக்கும் வரைக்கும் பல நேரம் பேசலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக பேசி உங்களை சலிப்பாக நான் இஷ்டப்பட மாட்டேன். இந்த இடத்திலிருந்து நகர்ந்து போகும் பொழுது நாம் மனதில் ஒன்றை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது இன்றோட முடிவதல்ல, என்ற வாழ்க்கையுடைய தூதாக இருக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா யாரை கொண்டும் வேலை வாங்கிக் கொள்வான் என்பதை நான் நிரூபிப்பதற்கு நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது. அடிமையாக இருந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணை அல்லாஹ் முதலாவது உயிரை கொடுக்க வைத்தால் அல்லாஹ்வுக்கு ஆள் பஞ்சமா? அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த பெண்ணை நான் மதிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிலால் ஹபஷி என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு எத்தியோப்பியா ஞாபகத்துக்கு வந்தது. நபி அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு தன்னுடைய அந்த மகனையும் மருமகனையும் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பின அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்துல்லா பிலால் என்று சொல்லும் பொழுது ஏராளமான குரல் வளம் உள்ளவர்கள் இருந்தார்கள். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், இக்ரா யா ரசூலல்லாஹ், எனக்கு ஓத சொல்றீங்க, உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கிச்சு. உரீது அன் அஸ்மா மின் கைரி, நான் அல்லாத மற்றவர்களிடத்தில் நான் குர்ஆனை கேட்க விரும்புகிறேன். நபி அவர்களுடைய அந்த குர்ஆனை கேட்கும் பொழுது கண்கள்ல கண்ணீர் வடிகிறது. போதும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். ஆக குரல் பலமுள்ள பல சஹாபாக்கள், உபை இப்னு கஅப் அக்ரபு கிதாபில்லாஹ், குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடியவர் தான் உபை இப்னு கஅப். அப்படி இருந்தும் பிலாலுக்கு ஏன் கொடுத்த என்ற கொலை எனக்கு ஞாபகம் வருது. மக்கால கல்லால அடிக்க கொலை, கௌர போட்டு இழுக்க கொலை, ரத்தம் வடிய கொலை. அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவர் என்று சொன்னவர் நீதான் பிலால். இன்னைக்கு மதீனாவுடைய அதானுக்கு நீதான் தகுதியானவர். அல்லாஹ்வுடைய தெருவு இப்படிதான் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். ஏன் அழுகிறீங்க? இல்ல, எல்லாரும் உம்ராக்கு போறீங்க,
எனக்கு போகலாமா இருச்சே, கவலைப்படுகிறேன்னு சொன்னார்கள். ஏன்? அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, மென்சஸ். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் இதுக்கு மாற்று வழியை தருவான். ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பிறகு சகோதரர் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு, போங்க நீங்களும் சகோதரியை கூப்பிட்டு போயிட்டு உம்ரா வந்து செஞ்சுட்டு வாங்க. அந்த உம்ரா செஞ்சது மஸ்ஜித் ஆயிஷா என்ற பேர் உள்ள இடமாக, இன்றைக்கு மக்காவுக்கு போகக்கூடியவர்கள் அதை ஒரு ராம்குரிய இடமாக மஸ்ஜிதாக மாற்றிருக்கிறார். அஜருக்கு அலா கத்ர் நஸபிகி, ஆயிஷா உன்னுடைய கூலி உண்ட தியாகத்துக்கு ஏற்ப கிடைக்கும், உண்ட கஷ்டத்துக்கு ஏற்ப கிடைக்கும். அதனால் உள்ளத்துல ஒரு மனப்பதிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஆயிஷா நாயகி செஞ்சது போல, பிலால் செஞ்சது போல, சுமையா செஞ்சது போல, அல்லாஹ் என்னையும் நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுங்க. சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? சகோதரிகளை, தாய்மார்கள் எல்லாரும் உங்களோட மனதில கையை வச்சு சொல்லுங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ என்ன கொண்டு தீனுக்கு வேலை வாங்கிக் கொள் என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா வேலை வாங்குவான். அல்லாஹ்க்கு நான் ஓதின குர்ஆனுடைய 2 ஆயத்துகள், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மதிப்பார்களோ அது தக்வாவுடைய அடையாளம் என்று சொல்கிறான். யாருக்கு அந்த பாக்கியம் இருக்குதோ அவர்கள் தான் அதை மதிப்பார்கள். மரியாதை செலுத்துவது ஒரு விஷயத்துக்கு அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியமாக. உருதுல சொல்லுவார்கள், வாதப் வானசீப் பே அதப் பே நசீப், வாதப் வானசீப் பே அதப் பே நசீப். ஒழுக்கம் உள்ளவன் பாக்கியம் உள்ளவன், ஒழுக்கம் கெட்டவன் பாக்கியம் கெட்டவன். ஒழுக்கம் இல்லாமல் யாரும் நடந்தால் பாக்கியம் இல்லாமல் போயிடுவாங்க. அதனாலதான் எங்களோட தீன் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் என்று சொல்கிறது. ஹலீமா சாதியா நபி அவங்ககிட்ட வந்த நேரத்துல நபி அவங்க தந்த விருப்ப கொடுத்து வீட்டுல வச்சு மரியாதை கொடுத்தார்கள். என்ற தாய் இல்லாத நேரம் அல்ல, என்ற தாய் இருக்கும் பொழுது எனக்கு பாலூட்டிய தாய் அல்லவா. நபி அவர்களுக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்க 2 பேர். ஒன்று அபூ லஹபுடைய உரிமையிட்ட பெண் சுவைபியா, ஹலீமா சாதியா. இந்த 2 பேரும் நபிக்கு பாலூட்டி இருக்கிறார்கள். 2வது நான் அந்த ஜும்மால இத்தோப்பியால ஹபஷால நபி அவர்களுடைய மகனும் மருமகனும் ஒரு குடும்பமாக ஹிஜ்ரத் செய்த ஊர் தான் அது. அதுக்கு நான் 2வது ஞாபகப்படுத்தினேன். அந்த ஜும்மாவை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படி நபி அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு அவருடைய மகனையும் மருமகனையும் உங்களோட ஊருக்கு தான் அனுப்பினார்கள். உங்களோட ஊர்ல உள்ள அந்த தாய் தான் நபி அவர்களை அரவணைத்தார்கள். உம்மு ஐமன் நபியுடைய தாய் 7 வயதுல மௌத்தாக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த இத்தோப்பியாவை சேர்ந்த உம்மு ஐமன் என்ற பெண்ணுக்கு தான் அந்த பாக்கியம். நபி அவர்கள் 7 வயது அரவணைக்கிறது. கண்ணியமா இருக்கிறேன். இதுல இருந்து விளங்கும், நீங்க விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல பார்க்கிறேன், அல்லாஹ் யாரையும் பயன்படுத்தலாம். அல்லாஹ்வுக்கு இயலாதா? பெரிய குலத்துல கோத்திரத்தில் உள்ள பெரிய ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒருவருடைய கையில நபியை கொடுக்க இயலாதா? அல்லாஹ் யார்கிட்ட கையில கொடுத்தா? உம்மு ஐமன் கையில கொடுத்தா. உம்மு ஐமன் ஒரு நீக்ரோ பெண்மணி, ஹபஷா இத்தோப்பியாவை சேர்ந்த பெண்மணி, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள். இங்க வந்து ஒரு அடிமையாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தான் நபியுடைய அரவணைப்புக்காக வேண்டி. அதனால முதலாவது எங்களோட சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இரவு நேரத்தில் அல்லாஹ் முதலாவது 2 ரக்காத் தொழுவோம். அல்லாஹ்விற்கு எதிர்க்காக யா அல்லாஹ் என்னையும் தீனுக்கு தெரிவு செய்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுண்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி பயன்படுத்துவாங்க? சுப்ஹானல்லாஹ். என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்.
எனக்கு எப்பயுமே இந்த வாக்கிங்ல எனக்கு உதவியாக இருப்பார், எக்ஸசைஸுக்கு உதவியாக இருப்பார். ஒரு நாள் கேட்கிறார், நான் கடல் ஓரத்துல போகல, இந்த அல்லாஹ் இவ்வளவு சோதனைகளை வச்சிருக்கிறானே. அப்ப நான் அவர் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட 50 years அவர் சாஃப்ட்வேர் இதுகள்ல இருக்கிறார். நான் சொன்னேன், ஃபசால், இந்த கடல் இருக்குது, இந்த கடல்ல ஒவ்வொரு டாட் எடுத்தா டிராப்ஸ், இந்த டிராப்ஸ் அளவு அல்லாஹ் சோதனைகளை வச்சிருக்கான். அவர் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு ஒரு இமெயில் அனுப்புறார், கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குது, எவ்வளவு டிராப்ஸ் அனுப்புறார். பிள்ளைகளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த கடல்ல இருக்கிற தண்ணீரை விட 7 மடங்கு அதிகமாக அல்லாஹ் இதுக்கு சொல்யூஷன் வச்சு. நான் அவருக்கு ஒரு சென்டென்ஸ்ல ரிப்ளை கொடுக்கிறேன், ஃபசால், அல்லாஹ் இவ்வளவு சோதனை வச்சிருக்கிறது போல இத இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் இதுக்கு ஏராளமான சொல்யூஷன் வச்சிருக்கிறான். 13 வருஷம் 53 வருஷம் மக்கால வாழ்ந்த பிறகு நபிக்கு நெருக்கடியான செய்தி வருது, நீங்க இதுக்கு போற மக்கால் இருக்கலாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மன்னார் மக்கள், அந்த யாழ்ப்பாண மக்கள் எப்படி துடிச்சிருப்பாங்க. அந்த எல்டிடி உடைய அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் வெளியேறுங்கள், 500 ரூபாவோட வெளியேறுங்கள் என்று சொன்ன நேரத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டம் வருது. தித்வா வந்த நேரம் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி துடிச்சார்கள். எங்கட கண்முன்னுக்கு எங்கட உறவுகளும் எங்கட குடும்பங்களும் என்ற உடன் பிறந்த சகோதரி எனக்கு 4 நாள் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். கஷ்டம் இருக்கதான செய்யும். பாசம் உள்ளவர்கள், குடும்பத்தார்கள், நெருக்கமானவர்கள் தூரமாகும் பொழுது உள்ளத்துல கவலை வரதானே செய்யும். எல்லாத்தையும் நான் ஒரு சகோதரர் சந்திச்சேன். அவர் சொன்னாரு, எங்களுடைய நகைகளை கூட நாங்க அப்படி புதைச்சிட்டு தான் வந்தோம், அதுக்கு ஒரு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் நல்ல நினைவச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் பலமுறை பேசியிருக்கிறேன், அநியாயக்காரர்கள் உலகத்துல யாருமே நீடிக்கிறது இல்லை. அல்லாஹ் அவர்களை விட்டு வைக்கிறதும் இல்லை. அவர்கள் நினைப்பார்கள், என்னுடைய ஆளுமை, என்னுடைய திறமை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய பலம், என்னுடைய பணம், என்னுடைய கர்வம், கௌரவம், எனக்குள்ள இன்ஃபுளுன்ஸ், இதை பாவிச்சு சாதிக்க யாருமே சாதிச்சது கிடையாது. அதன் மீது மிக நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த மெம்பர் மேடையில 94ஆம் ஆண்டு நான் ஆற்றிய உரை இந்த மெம்பருக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் மறந்திருந்தாலும். சகோதரர் ரஸ்மாருடைய அந்த கத்தல் செய்யப்பட்டதுக்கு, அவரை கொண்டு ஷஹீதானதுக்கு பிறகு மக்கள் தெரிந்த ஆவேசத்தை தணிப்பதற்கு 33 வருஷத்துக்கு முதல் அல்லாஹ் இந்த மெம்பரில் ஏறி எனக்கு மக்களை ஆறுதல்படுத்த வைத்தான். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவார். அநியாயமாக யாரும் கொல்லப்பட்டால் அதுக்கு வரக்கூடிய சந்ததி நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் விட்டு வைப்பான், அதுக்கு பிறகு பிடிப்பான். எல்லா இந்த நாட்டில் அநியாயக்காரர்களே, நீங்க யாரும் நிம்மதி அடைய மாட்டீர்கள் என்று பல முறை சொல்லியிருக்கிறோம். அநியாயத்தை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், கவனமாக இருந்திருக்கிறார்கள். யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது என்று மிக விழிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். ஜுரைஜ் ஒரு வணக்கவாதி, நல்ல தொழுது கொண்டிருப்பார், வணக்கத்தில் இருப்பார். தாய் வந்தாங்க, மகனே ஜுரைஜ் அழைத்தாங்க. அவர் தொழுது கொண்டிருக்கிறார். உம்மி சலாத், இமாம் புகாரி சொல்கிறார்கள், தொழுகையா தாயா, தொழுகையா தாயா. தொழுது முடிச்சுட்டு தாய்க்கு பதில் சொல்லுவோமே என்று தொழுகையில் ஈடுபட்டா தாயை விட்டுட்டா. தாய்க்கு வந்துச்சு கோவம், அல்லாஹ் உனக்கு மௌத்து தரக்கூடாது, நீ விபச்சார குற்றத்துக்கு ஆளாகும். தாய்மார்களே கவனமாக இருங்க, நீங்க செய்யற பத்துவாக்கள் சில நேரம் பழிச்சிரும். பிள்ளைகளுக்கு துவாவாக கொடுங்க. என்ன கோவம் வந்தாலும் அல்லாஹ் உன்னை திருத்தட்டும், அல்லாஹ் உன்னை சீராக்கட்டும், அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தை தரட்டும் என்று அமைதியான வார்த்தைகளாக உங்களோட கோபத்தை அடக்குங்க. இல்லாட்டி உங்களோட பத்துவா தான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் அவர்கள் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குழந்தைகள் வந்து சொல்வார்கள், தாய் அன்றைக்கு எனக்கு கோபத்துல செஞ்ச பத்துவாவை நான் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக அதை செய்யாதீர்கள், அன்பாக பேசுங்கள், கோபத்தை அடக்குங்கள். கோபம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? உட்காருங்க, அந்த இடத்துல தண்ணீரை குடிங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, வேறொரு காரியத்தில் ஈடுபடுங்க, பத்வா செய்யாதீங்க.
லா தசுப்பு தஹர், காலத்தை திட்ட வேண்டாம். அனத்தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா தசுப்புல் ஹும்மா, காய்ச்சலை திட்டார்கள், அது உங்களோட பாவங்களை மன்னிக்கிறது. லா தசுப்பு தீக், சேவலை திட்டாதீர்கள். யுக்து நாயில் ஸலா, தொழுகைக்கு எழுப்பாட்டுகிறது சொன்னார்கள். அதனால் வார்த்தைகள் அழகாக, அன்பாக, பணிவாக அடக்கிக் கொண்டு வாசிக்க வேண்டியது இருக்கிறது. ஜுரைஜோ பரிதாப நிலைமைக்கு ஆளாகினார். ஒரு பெண் வந்தா, நான் உன்னோட வாழ விரும்புகிறேன் என்றால், அவர் சொன்னார், எனக்கு அந்த விருப்பமே கிடையாது என்றார். உனக்கு நல்ல பாடம் படிப்பிக்கிறேன் என்றே ஒரு தவறான முறையில் அந்த பெண் நடந்த ஒரு புள்ளையை கொண்டு முன்னுக்கு போட்டார். அவருடைய அந்த ஆலயம் வணக்கக்கூடிய இடத்துக்கு போட்டார். மக்கள் எல்லாரும் கோபப்பட்டார்கள். ஒரு சூஃபியை போல நடித்துக் கொண்டு அட்டகாசம் செய்கிறாயா என்று அவரை அடிச்சு அவருடைய அந்த வணக்க ஸ்தலத்தை உடைச்சி அநியாயத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். கொண்டு போயிட்டு நிறுத்தினார்கள். ஜட்ஜ் தீர்வு கொடுப்பதற்கு, அவர் ஜட்ஜ் தீர்வு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக போல இவ்வளோ அடிபட்டு பாதையில் ஈடுபட்ட அந்த ஜுரேஜ் எலும்பி வந்து அந்த புல்லட வயிற்றுல கைய வச்ச நேரம் அந்த புல்லை அல்லாஹ் பேச வச்சு. நேர்மையானவர்களுக்கு அல்லாஹ் உதவி வரும், தாமதிச்சு வரும், சோதனைக்கு பிறகு வரும், ஆனால் வரும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்ய நாடும் பொழுது யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா உதவி செய்ய கூடிய அந்த மன நிலைமையை எங்களுக்கு, அந்த அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகள் அல்லாஹ் எங்களுக்கு தரும். நாங்கள் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கணும். உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்துல தருவான், வித்தியாசமாக அல்லாஹ் தருவான். நாங்கள் அல்லா இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்க இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும். சகோதரர்களை தான் ஜுரைஜுக்கு உடனே அந்த புள்ள பேசி சொல்லிச்சு, இவர் இல்லை என்ற வாப்பா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்காரன் தான் என்ற வாப்பா. பிரச்சனை தீர்ந்துருச்சு. அந்த மக்கள் வந்து சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க ஜுரைஜ், தவறு செஞ்சுட்டோம். உங்களோட ஆலயத்தை நபுனி இலக்க பை தம்பி தகவின் தங்கத்தான் உங்களுக்கு கட்டித்தாக ஒரு கோபுரத்தை. பாப்பா விடுங்க, எனக்கு உங்களோட தங்கம் வேணாம், வெள்ளி வேணாம், ஏன் அந்த மண்மறை எனக்கு போதும் என்று சொன்னார் அவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 42 ஹதீஸ்களை பதிவு செய்கிறார்கள். மவாலிம் என்ற பாடத்தில் அதில் இறுதியாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஜுரைஜுடைய சம்பவத்தை. மேலான சகோதரர்களே, அநியாயக்காரர்களே, உலகத்தில தமிழ் பேசும் உறவுகளே, கேளுங்கள், யார் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இன்று நடக்கும் உன்னுடைய அநியாயம் அட்டகாசம், ஆனால் நீ அதுக்கு கூலியை அனுபவிச்சுதான் ஆகுவாய். ஒன்று துனியா உனக்கு வரும், இல்லைன்னா கபர் உன்னை விடாது, மறுமை உனக்கு விடாது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அது முஸ்லிமாக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும். முஸ்லிம்கள் அநியாயம் செஞ்சார்கள் தாத்தாரிகளுக்கு. தாத்தாரிகள் போய் அந்த மலையின் மீது இருந்து சொன்னார்கள், ஓ முஸ்லிம்களின் அல்லாஹ், நீ உண்மையாளனாக இருந்தால் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆட்சியை சக்தியை தாண்டி கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ்வுக்கு நிறம் பாஷை என்பது கிடையாது. அல்லாஹு சமத், தேவையற்றவன். எங்கட வணக்கத்தால அல்லாஹ் எதுவும் கூட மாட்டாது. நாங்க வருடா வருடம் சஜிதால இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கஸானால எதுவும் கூட மாட்டாது. நாங்க பாவத்திலே மூழ்கினாலும் அல்லாஹ்வுடைய கஸானால எதுவும் குறைய மாட்டாது. ரப்பனா அவ்வலக்கும் ஆஹிரக்கும் வஇன்சக்கும் வஜின்னக்கும் கவலா கல்பு ரஜுல் வாஹித் மின்கும் கவலா அஃப்தர் கல்பு ரஜுல் வாஹித் மா நகஸ ذلك மா சாத ذلك في كل شيء. எதுவும் கூட குறைய மாட்டாது. அதனால இந்த தூதை எடுத்துக்கோங்க. அநியாயக்காரர்கள் இதுமுறை இந்த தூது. முதலாவது தூது என்னது? முதலாவது தூது அல்லாஹ் யாரையும் பயன்படுத்துவான். இன்னைக்கு என்னைய பயன்படுத்துவான், நாளைக்கு உங்களை பயன்படுத்துவான். நான் எப்பயும் அடிக்கடி சொல்றது, நான் பயான் செய்யக்கூடிய நேரத்துல என்னை விட 2 வயசு நீங்க மூத்திருப்பீங்க. எனக்கு முதல் சஜ்தா செஞ்சவங்க நீங்க. என்னை விட வயதுல குறைஞ்சவங்க இருக்கிறாங்க, என்னை விட பாவத்துல குறைஞ்சவங்க. இவங்க நன்மையில கூடினவங்க, இவங்க பாவத்துல குறைஞ்சவங்க. 2லையும் என்னை விட மேலானவங்க. அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நான் மிக கவனமாக இதுல பயணிக்கிறோம். அவ்வளவுதான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தகாத வார்த்தைகளை பேசிட்டு போறதுக்கும் எனக்கு அனுமதி இல்லை. என் மனசாட்சிக்கு வித்தியாசமாக பேசுகிறாங்க. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு தூதை தர முடியும். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவான தூது.
அநியாயக்காரர்கள் யாரையுமே அல்லாஹ் விட்டு வைத்ததில்லை. ஃபிரௌன் நுனஜிக பிபதனிகலத்து போன லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால வரக்கூடியவர்களுக்கு படிப்பினைக்காக ஒரு ஜடத்தை வைக்க போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால நாங்க பழகணும், யாரு சின்ன வேலை செஞ்சாலும் அவர்களை மதிச்சு பழகணும். நான் என்ற மமதை வந்துடக்கூடாது. ஆளுங்கள் உச்ச கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்து ஒரு வகையான அட்டகாசத்தை மனிதனுக்கு சில சந்தர்ப்பத்தில் செய்து விடுகிறது. அதால ஏராளமானவர்கள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்வது யுதில்லுபிஹி கதீரன் வ யஹ்தீபிஹி கதீரா, இதை கொண்டு ஏராளமானவர்கள் வழி தவறி போய்விடுவார்கள். உலமாக்கள் எப்பொழுதுமே மூத்தவர்களிடத்துல கால் மடிச்சு இருந்து பழக வேண்டும். வாலிபர்கள், துடிப்புள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கால் மடிச்சு இருந்து மூத்தவர்களிடத்துல பணிவை நாடி நின்றால் தான் அல்லாஹ் கொடுப்பான். இல்லை என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போக வச்சு அது ஒரு உம்மத்துக்கு ஒரு படிப்பை தந்ததை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்முடைய பாடத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே பணிவை 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 அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பார்வையில் நபி அவர்களுடைய துஆல உண்டுதான், அல்லாஹும்ம ஜல் ஃபி ஐனி ஸகீரா ஃபி அன்னாஸி கபீரா. என்ற பார்வையில என்ன தாழ்த்து பிரச்சனையே வருது, என்ற பார்வையில நான் உயரக்குள்ளதானே, நானும் ஒருவன் தானே என்று கேட்க சொல்லுது மனம். இல்ல, அது வரக்கூடாது. எப்பொழுதுமே நான் ஒரு தூதை நான் முன்வைத்திருக்கிறேன். முதலாவது, அல்லாஹ் யாரையும் பயன்படுத்த முடியும். அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்கு இரண்டாவது நான் சொன்னது, இன்று நாங்கள் துஆ செய்வோம், யா அல்லாஹ் என்னை உன்னுடைய தீனுக்கு பயன்படுத்திக் கொள்ள. எப்படி நீ உம்மு ஐமன் அந்த இத்தோப்பியாவை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினியோ, எப்படி நீ அந்த சுமையாவை ஷஹீதாக்கி நீ பயன்படுத்தினியோ, நீ எப்படி அந்த 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 சஹாபாக்களை நீ பயன்படுத்தினியோ. சல்மான் நெருப்பு வணங்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் மதீனாக்கு வந்து சேருகிறார். நபி அவர்கள் சொல்கிறார், சல்மான என்ற குடும்பத்தை சேர்ந்தவர் சல்மான், உனக்கு எந்த நேரம் கதவு திறந்திருக்குன்னு சொல்கிறார். சல்மான், நீ அங்க நெருப்பு வணங்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லவில்லை, தன்னுடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்கிருந்து வந்த சல்மானை, சல்மான் மின்னார்கள் கை, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சல்மான், உனக்கு இந்த கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறது என்று சொல்கிறது என்றால் இதுதான் உலகத்துக்கு கொடுக்கும் தூதாக இருக்க வேண்டும். இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் கொடுத்த தூது. எங்களுக்கு கரம், கலர், நிறம், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. அல்லாஹ் இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலைகள் உடைக்கக்கூடிய நேரத்துல எங்களை அடிமையாக இருந்தவன் இவன் இல்லையா இந்த சிலைகளை உடைக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி. ஏ மனிதர்களே, குலக்கோத்திரமாக ஆண் பெண்ணாக படைத்திருப்பது பெருமை அடிப்பதற்கல்ல, அல்லாஹ் தஆலா இப்படி படைத்திருக்கிறது நீங்க தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். அதுக்கு தான் ரமதானை தருகிறார். வாலிபர்களே, உங்களுக்கும் இந்த தக்வா இருக்குது. மூத்தவர்களே, உங்களுக்கும் தக்வா இருக்குது. வியாபாரிகளே, உங்களுக்கும் தக்வா இருக்குது. நிர்வாகிகளே, உங்களுக்கும் தக்வா இருக்குது. நாங்களும் உலமாக்கல் ஹாபிஸ்களே, எங்களுக்கும் தக்வா இருக்குது. மதரசாக்களை நடத்தக்கூடியவர்களே, உங்களுக்கும் தக்வா இருக்குது. எல்லாருக்கும் உள்ளதுதான், சமமானதான் தக்வா. லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபி அவர்கள், ஹப்ஸா உமருடைய மகள், என்னுடைய அன்பு மனைவி, உங்களுக்கு நான் ஒரு செய்தி தருகிறேன், வாலிபர்களே இதை கவனமாக கேளுங்க. உங்க சகோதரன் அப்துல்லா உமருடைய மகன், ரஜுலும் சாலிஹும், சாலிஹான புள்ள, தஹஜ்ஜுத் மிஸ் பண்றார். தஹஜ்ஜுத் மிஸ் பண்றார். 16-17 வயசு இருக்கும். நபி அவர்களுடைய கவனம் அவருடைய தஹஜ்ஜுத்தில் இருக்குது. அவருடைய கவனம் பிற்காலத்துல குதிரையில சவாராகி, ஒட்டகத்துல சவாராகி போகக்கூடிய இடத்துல குதிரையை கொண்டு போற இடத்துல இப்படி குதிக்க வைக்கிறார். ஏப்பா, இல்ல இந்த இடத்துல நபியுடைய குதிரையும் குதிச்சிருக்கு. இந்த இடத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு சிறுநீர் கழிக்கிற தேவையில்லை, அந்த இடத்துல போய் உட்கார்றா. இந்த இடத்துல நபியவர்கள் மக்கா மதீனாவுடைய பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் இங்கு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள்.
அதை தேடுகிறார் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை அந்த சிறு வயதிலிருந்தே தாய்மார்களே, சிறு வயதிலிருந்து குழந்தைகளை, உங்களுடைய நேரம் தேவை, உங்களுடைய மொபைல் இல்ல தேவை. அந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அன்று எங்களுடைய தாய்மார்கள் மொபைலை வைத்து வளர்க்கவில்லை, அந்த அரவணைப்போடு வளர்த்தார்கள். தாயுடைய நேரம், தாயுடைய பாலை குடிக்கும் அந்த குழந்தைய பேசக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒருவர் ஒரு புள்ள அழுது கொண்டிருக்குது, அந்த குழந்தைய தேடுகிறாள் தாய், காண்ற பிள்ளையெல்லாம் போயிட்டு அணைக்க பார்க்கிறான், எந்த புள்ள என்று. கடைசியில் அந்த புள்ள கிடைச்சுள்ள அந்த புள்ளை எடுத்து பால் கொடுக்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இதை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் இதை விட பன்மடங்கு இறக்குள்ளவன் தாய்மார்களே. அந்த தாயுடைய ஒரு கதையை கேளுங்கள். பாதையில ஒரு தாய் அப்படி பார்க்கிறார், ஒரு ஆடம்பரமாக அரசன் அவன் அப்படி அவனி வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள அந்த கம்பீரம், தோற்றம், அவனுடைய பின்னால் உள்ள மக்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பாதையில வலம் வருகிறான். பார்த்து அந்த ரசித்து பூரித்து போன தாய், அல்லாஹ் எந்த பிள்ளையும் இப்படி ஆக்கிவே என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைத்தது போல, ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாட்சி கொடுத்த அந்த குழந்தை பேசுவது போல, தற்பொழுது நான் சொன்ன அந்த அநியாயம் செய்யப்பட்ட ஜுரைஜுக்கு அந்த குழந்தை பேசியது போல அல்லாஹ் இந்த குழந்தையும் பேச வைத்தான். குழந்தை பேசியது, தாயிட மார்புல பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தை சொல்லுது, அல்லாஹ் என்னை இவனை போல ஆக்கிறாதே. சரியான ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் பதிவாக கொஞ்ச நேரம் போகல, ஒருத்தர் அடிச்சு ரோட்ல எடுத்துட்டு போறாங்க. இந்த தாய்க்கு உண்மையில வரத்தானே செய்யும், அவளுக்கு என்ன ஞானம் பிறக்குதா, வகி வருதா, அவள் வெளியே பார்த்துத்தானே தீர்ப்பு கொடுப்பா. அவள் சொன்னா, அல்ல என் புள்ள இப்படி ஆக்கிறாங்க. இந்த புள்ள மறுவா சொல்லிச்சு, அல்லா என்ன இப்படி ஆக்கு. தாங்க முடியாம குழந்தைய தட்டி, மகனே நீ என்ன சொல்றான்னு கேட்ட நேரம், தாயே அவன் அநியாயக்கா, இவர் அநியாயம் செய்யப்பட்டவர், நாங்கள் எல்லாரும் அநியாயம் செய்யப்பட்டோம் இந்த நாட்டில் 15 வருஷமாக. அதுக்கு நாங்க விடை கொடுத்தோம், தீங்குக்கு பதில் நலவை கொண்டு கொடுக்க வேண்டும். தீங்குக்கு பதில் தீங்காக கொடுத்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தீங்குக்கு பதில் நலவாக கொடுங்கள் என்பதால் இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அந்த குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், வாழ முயற்சி எடுக்கிறோம், வழிகாட்ட முயற்சி எடுக்கிறோம். அல்லாஹு தஆலா அதுக்கு நேரம் வரும், காலம் வரும், சந்தர்ப்பம் வரும். அல்லாஹு தஆலா பிடிக்க ஆரம்பித்தால் யாராலும் தடுக்க முடியாது. உஹ்தூத் வாசிகளை அரசன் அந்த நெருப்பு எடுத்து நெருப்புக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு குழந்தையுடன் தாயை தூக்கி போட பொழுது தாய் சொல்றாயா, என்ன தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, இந்த புள்ளைய தூக்கி கொண்டு போகணுமே. தாயை பார்த்து அந்த குழந்தை பேசுகிறது, தாயே பயப்பட வேண்டாம், சொர்க்கத்தின் பூஞ்சொலை சொல்லு. இது என்னுடைய தூது தாய்மார்களே, உங்களுடைய அரவணைப்பு தேவை, உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய நேரம் தேவை, உங்களுடைய மனிதான் இந்த குழந்தைக்குள்ள பாசறை. நீங்க நேரம் கொடுங்க, மொபைல் எல்லாம் வைங்க ஒரு பக்கத்துக்கு. இதை கொண்டு குழந்தையுடைய தரபியத்தில் நடக்காது. பெற்றோராகி எங்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. மனைவியுடைய அந்த வாழ்க்கை துணைவனாக நாம் இருக்கிறது, அது வெறுமனை சம்பாதிச்சு கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளோட சேர்ந்து நாங்களும் பயணிப்பது. வீடு ஒரு மதீனாவுடைய வீடாக மாற வேண்டும். மஸ்ஜிதில் உள்ள இந்த தூதை உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். தாய்மார்கள், மஸ்ஜிதுடைய தூது என்ன? ஈமான் மஸ்ஜிதுடைய தூது, அஹ்லாக் மஸ்ஜிதுடைய தூது, மஸ்ஜிதுடைய தூது, மஸ்ஜிதுடைய தூது பணிவு, நன்றி உணர்வு மஸ்ஜிதுடைய தூது. எங்களோட குழந்தைகளை அப்படி அரவணைத்து நாங்கள் வளர்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நாங்களும் ஒரு ஃபாத்திமத்து பின்த் அஸதாக மாறுவோம், நாங்களும் ஒரு ஃபாத்திமத்து பின்த் கத்தாபாக மாறுவோம், நாங்களும் ஒரு ஃபாத்திமத்து பின்த் கைஸாக மாறுவோம், நாங்களும் ஒரு ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதாக மாறுவோம். ஃபாத்திமத்து பின்த் அஸத் யார்? அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. 5 பிள்ளைகளோட ஒரு பக்கம் அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரையறான்னு சொல்கிறார். அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் துடிக்கிறார்கள், என்ற குழந்தைகளை, என்ற அலிய, என்ற ஜாஃபர, என்ற உக்கையில, என்ற தாலிப, என்ற உம்முஹானிய நான் எப்படி சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறேன் என்ற கணவனோ அவர் நிராகரிச்சு கொண்டே இருக்கிறார். நபிக்க மிக நெருக்கமாக இருந்தும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று துடியாக துடிக்கிறார்கள். அல்லாஹ் தீர்மானித்து விட்டார், இன்னக்கலா தஹ்தி யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஹிதாயத் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இன்னக்கலா தஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், மக்களுக்கு நேரான பாதையை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கண்டுவிட்டான். அது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் உங்களை தெரிவு செய்து அவர்களா பங்கிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அருளை. மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது நாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பங்கிடுபவன் அல்லாஹ், நாங்கள் அல்ல. நாடுபவர்களுக்கு கொடுப்பான், நாடுபவர்களை இறக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தை நாம் மதித்து நடக்க வேண்டும். சகோதரிகளை, தாய்மார்களை, மிக பணிவாக வேண்டிக் கொள்வேன். உங்களோட நேரத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு, உங்களோட நேரத்தை கொடுங்க பேரன்களுக்கு, உங்களோட நேரத்தை கொடுங்க பேத்திகளுக்கு, உங்களோட நேரத்தை கொடுங்க உங்களோட குடும்பத்துக்கு. உங்களோட மகரமானவர்களோட சேர்ந்து உட்காருங்க, வீட்டுல உட்கார்ந்து வாசிங்க ஃபதாயில அமால, வாசிங்க முன்தகப் ஹதீஸ, வாசிங்க ரியாதுஸ் சாலிஹீன, அம்மா ஜுஸுடைய குர்ஆன் எடுத்து அதுல விளக்கத்தை சொல்லுங்க. ஜன்னத்துலமா வெளியிட்டு இருக்கிறது. இதுதான் வீட்டுடைய சூழலாக மாற வேண்டும். எஞ்சுள்ள 25 நோவும் கழிக்கப்பட வேண்டும். மாத்திரை முன்மாதிரியான ஊராக மாறுவதற்கு நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போமா? மாத்தலை வந்து பாருங்கள் எங்களுடைய பெண்களை. சமைங்க, சமைக்கலுக்கு முழு நேரத்தை கொடுக்கிறாங்க. உங்களோட நேரத்தை குறைங்க. அதுல இருந்து இன்னைக்கு எல்லா விதமான வசதிகள் இருக்குது, துரிதமாக செஞ்சு கொள்ளலாம். நான் வீட்டுல இருந்தேன் நேற்று இந்த நான் 3-4 நாளைக்கு போல சொன்னேன், உண்டு நீங்க செய்யலையா ஒன்னும் வீட்டுல கேட்டேன். நமக்கு இப்ப எத்தனை மணி? 4 மணி. 5 மணில இருந்து 6 மணில எல்லாத்தையும் செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. இப்போ 1 மணி நேரம் போதும். அதை விடவும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா மிக கெட்டிக்கார பெண்களாக இருக்கீங்க. உங்களுக்கு கஞ்சன் செஞ்சு, ரோல் செஞ்சு எதெல்லாம் செய்யணுமோ அதார் சொன்ன அந்த சாப்பாட்டுக்குள்ள வரையறைகளை பேணி செஞ்சீங்கன்னா இன்னும் நேரம் குறைஞ்சிடும். அதையும் செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. கண்ணியமாக நாம் எல்லாரும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ற ஒரு நண்பர் வந்திருக்கிறார். நான் அவரை இங்கே அழைச்சிட்டு வந்து ஒரு நாள் ஜும்மாவும் செஞ்சிருக்கிறேன். இப்ப அவரு கொஞ்சம் கஷ்டத்துல, பிரயாணம் செய்யறதுல கஷ்டத்தில் இருக்கிறார். நினைக்கிறேன் ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் மௌலானா உஸ்மான் அவர்களை நான் கொண்டு இங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். 20-25 வருஷம். அவருடைய குடும்பத்தை பத்தி அவர் இங்க கொழும்புல மகளை முடிச்சிருக்கிறார். அப்ப அந்த சம்பந்தி சொல்றாரு, இவரோட சாப்பாடெல்லாம் சரியான லேசு தானே மௌலானா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு ரொட்டியும் ஒரு கறியும் தான். ஒரு ரொட்டியும் ஒரு கறி. நாங்க தான் 10-12 வைக்கிறோம். அவர்கள் ஒரு ரொட்டி, ஒரு சப்பாத்தி, ஒரு கீமா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அவன் நான் கேட்டேன், நான் தான் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தினேன். நான் சொன்னேன் அவருக்கு, நண்பருக்கு, மருமகள் வந்தோம்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு கொண்டீங்க. முந்தி விலகி இருந்தீங்க, இப்ப மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே நல்லாவே புரிஞ்சு கொண்டீங்க. பாத்திமா நாயகி மருமகள், பாத்திமத்துக்கு அசத் மாமி, அலியுடைய தாயும் பாத்திமா, நபியுடைய மகளும் பாத்திமா. அந்த மாமி மருமகளுக்கு இடையில எப்படி உறவு இருந்துச்சுன்னா, மகளே நீ வீட்டு வேலையை செய், நான் வெளி வேலையை பார்க்க. இதுதான் எங்கள்கிட்ட வர வேண்டிய கலாச்சாரம். அதனால் என் அன்பு வாலிபர்களே, உங்களோட நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அல்லாஹ் நல்ல டேலண்ட்டை தந்திருக்கிறான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற AI எங்கேயோ போய் கொண்டிருக்குது. அது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் அல்ல. கத்தியை எடுத்து ஆப்பிள் வெட்டுறது போல, கத்தி எடுத்து காய்கறிகளை வெட்டுறது போல நாங்க அதை பயன்படுத்தணும். தவிர கத்தி எடுத்து தன்னை குத்தி கொள்ளக்கூடாது. AI எங்களை கட்டுப்பாட்டுள்ள குறிச்சுக்கணும். அதை எங்களை கட்டுப்படுத்த வந்துடக்கூடாது. அதை எங்களை கட்டுப்படுத்த வந்தா நாங்க அதை அடிக்ட் ஆக மாறிடுவோம். இன்றைக்கு ஆகப்பெரிய நோய் தான் அடிக்ட் ஆகி கொடுக்கிறது. மனிதனை அடிக்ட் ஆகிட்டா அவன் எங்க போயிட்டு நிக்கிறான் தெரியாது. நேற்று ஒருத்தர் கோல் எடுத்து சொல்றான், அவன் வாப்பா 13 வயசு பையன் போன இன்டர்நெட் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாராம். மகன் சொல்றான், நான் இந்த பாப்பா உமாக்கு ஒரு பாடம் படிப்பிச்சுதான் தற்கொலை செய்ய.
ஏன் என்ற போனையும் என்ற இதையும் அவர்கள் பறித்துட்டார்கள். கட்டுப்படுத்த வந்தால் விளைவு இப்படிதான் அடிக்ட் சொல்றான். உலகமே பார்க்கும் என்ற பாப்பாவும் உம்மாவையும் அவர் எப்படிப்பட்ட அநியாயக்காரர் என்று நான் எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை செய்வேன். ஏன் சின்ன வயதிலே எதுக்கு பழக்கம் கொடுத்திருக்கோம்? என் அன்பு நண்பர்களே, என் உறவுகளே, என் வாலிப உள்ளங்களே, இதில் அடிக்ட் ஆகாதீர்கள். இது தற்கொலை செய்வதற்கு சமம். தேவைக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய நேரங்களை ஜமியத்துல்லமாவுடைய வெளியீடுகள் படிங்க. குர்ஆன் மொழிபெயர்ப்பு படிங்க. ரமதானுடைய காலத்துல சிங்கள மொழிபெயர்ப்பு இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. எடுத்து வாசி படி. முஃப்தி தகி உஸ்மானி அவர்களுடைய அந்த நோபல் குர்ஆன் எடுத்து அரபு இங்கிலீஷ்ல வாசி. தமிழ் மொழிபெயர்ப்புகள் இருக்குது. எங்களுடைய அம்மஜு சூரத்துல் பக்ரா தஃப்சீரோட வெளியிட்டிருக்கிறோம். அதை கொண்டு தர்மம் செய்யுங்க. இல்லையா? அல்லாஹ்வோட வாழ்க்கையில நல்ல சந்தோஷப்பட்ட உங்களோட சகோதரர் எனக்கு ஒரு குறைஞ்சது எக்ஸ்ரேஜன் இல்ல, குறைஞ்சது 20 கால் எனக்கு அனுப்பிச்சிருப்பான். நான் இங்க வரணும், நான் வரவே இருக்கல, எனக்கு சில தங்கடங்கள் இருக்குது. நான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரயாணம் செஞ்சவன். வெள்ளிக்கிழமை ராவ போயிட்டு அம்மன்துறையில தங்கிட்டு அங்கிருந்து காலையில நாங்க போனோம் புத்துவீர், அதுக்கு பிறகு போனோம் சாய்ந்த மருந்து, அதுக்கு பிறகு போனோம் இன்னொரு ஊர். அப்படியே சுத்தி 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 2 நாளும் 2-3 மணி நேரம் பிரயாணம் செஞ்சுதான் இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன். அவரு இஃப்தாருக்கு வாங்கன்னு சொன்னார். எனக்கு வர முடியாது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். துவா செய்யுங்க, அல்லாஹ் அவருக்கு நல்ல கொடுக்கணும். அவங்களோட வாப்பா இந்த ஊருக்கு செஞ்ச சேவைகளுக்கு எல்லாம் அவர்களுக்கும் யாரெல்லாம் செய்தார்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா மேலான முந்தைய நிர்வாகிகள், இப்ப இருக்கக்கூடிய வாலிப துடிப்புள்ள நிர்வாகிகள் ஒருவருக்கு ஒரு மதிச்சு, முந்தியுள்ளவர்களும் யூசுப் ஹாஜார் உட்கார்ந்து இருக்கிறார், மற்றவர்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் மூத்தவர்களை மதிச்சு எங்களை விட்டு பிரிஞ்சுட்டார். அந்த மன்சூர் ஹாஜியார் அவர்கள் பாசமுள்ள மனிதர், உலமாக்களை நேசிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அபுல் ஹசன் சோமில்லாமல் இருக்கிறார். இப்படி எல்லாரையும் மதிப்பு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் மூத்த தாய்மார்கள், மூத்த வயதுள்ளவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்க நேரத்தில் அவர்களை போய் பார்க்கிறேன். சமீபத்தில் ஒரு தாய் மௌத்தா போனாங்க, 96 வயது. அவர்கள் 12 மணி நேரம் குர்ஆன் ஓதுறாங்க. தஹஜ்ஜுத்ல ஆரம்பிச்சு பஷீர் ஹாஜார் அவருடைய மாமன் இரவு நேரங்கள்ல தஹஜ்ஜுத்ல இருந்து ஆரம்பிச்சு சுப வரைக்கும் குர்ஆன் ஓதுறாங்க. இன்னொரு தாய் இருக்கிறாங்க அலுத்கமையில, 102 வயது, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய தாய்மார்கள். எங்களோட தாய்மார்களே, நீங்களும் இன்னைக்கு எனக்கு உங்களை பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. நான் எப்ப வந்தாலும் உங்களோட சண்டை போடுவேன், சண்டை போடுவாங்க. இப்ப உங்களுக்கு உங்களோட சத்தத்தை கொஞ்சம் கேட்க விரும்புறேன். உங்களோட சத்தத்தை கேட்க விரும்புறேன் நான். நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கும். புரியுறீங்களா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா எங்களோட தாய்மார்கள் அப்படிப்பட்ட தாய்மார்களா மாற்றவும், விட்டுக் கொடுப்போம், மன்னிப்போம். இந்த ரமதான் அதுக்குரிய காலம். அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாளையில சில மனிதர்களோட ரகசியம் பேசுவாங்க. ரகசியம் பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சும்மா பேச மாட்டான் தானே. மனிதன் இன்றைக்கு சிஐடி பிடிச்சிட்டு போனாலே அவனும் சும்மா பேசுறது இல்லை, எல்லாம் போட்டுத்தானே காட்டுவான். இதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இதை கேட்டியான்னு கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லக்குள்ள எப்படி இருக்கும்? யுக்கருள் அந்த அடியான் ஏற்றுக்கொண்டே போவான். அல்லாஹ் சொல்லுவான், இதெல்லாம் நான் பாதுகாத்து வச்சிருந்தேன்ப்பா, உன்னை நான் கேவலப்படுத்த மாட்டேன், மன்னிச்சிறேன் போன்னு சொல்லுவான். எப்படி சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு வந்து நசீபாக. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவோட நெருங்கிறது சரியான லேசு. ஷைத்தானோட நெருங்கிறது தான் கஷ்டம். ஷைத்தான் கிட்டதான் இருக்கிறான், ஆனா அது கஷ்டமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்க அதை லேசாக்கி கொள்ளக்கூடாது. பாவம் செய்யறது லேசு, நன்மை செய்யறது கஷ்டம். அது ஈமான் இல்லாத, சரியான அறிவில்லாதவர்கள். நாங்க 2 விஷயத்தை வளர்த்துக் கொள்ளணும். மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்கள் இருங்க, உலமாக்கள் மதிங்க, உலமாக்கள்ல குறைய தேடாதீங்க. உலமாக்கள் என்ன, யாரோ எனக்கு சொன்னாங்க உலமாக்கள்ட குறைய பத்தி பேசுறது. நான் சொன்னேன், உலமாக்கள் அல்ல, ஒரு சாதாரண பாமருடைய குறைய நீங்க விமர்சிச்சாலும் அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். ஒரு ஹதீஸோட நான் முடிக்கிறேன். ஒரு மனிதர் தவறு செய்யறார். அவர் என்ன தவறு செய்யறார்? பொதுவாக சில மனிதர்கள் என்கிட்ட வருவாங்க. இன்றைக்கு சகோதரர் என்ன மன்னிச்சு, அன்பு பத்தி
என்னட்டு பேசாதீங்கன்னா எல்லாரையும் மன்னிச்சு வச்சிருக்கேன். நாங்க பப்ளிக்ல இருக்கக்குள்ள பலதும் நடக்கும். ஏன்னா இன்றைக்கு மக்கள் நேரடியாக வந்து இருந்து கேட்கிற பழக்கம் இல்லை. சும்மா சோசியல் மீடியால பார்த்து தீர்மானம் எடுக்கிற காலம். ஜுரேஜுக்கு என்ன நடந்தது? அந்த மக்கள் சொன்னாங்க, தவறு செஞ்சுட்டோம் வாப்பா, நாங்க உன்னிட்ட வந்து கேட்டிருக்கணும், இப்படி செஞ்சியாரு, நான் கேட்காம இந்த அநியாயத்தை செஞ்சு நாங்க பட்டு தொலைக்கிறோம்னு சொன்னார்கள். ஜுரேஜ் கேட்டீங்க தானே? கேட்டாங்களா? யாரோ சொன்ன பழிக்காக வேண்டி அவனை குற்றவாளி ஆக்கினாங்களே, அதுக்கு அவர்கள் பட்டு தொலைச்சார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் செஞ்ச அநியாயம் இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிறது. புகாரி இமாம் அதை பதிவு செஞ்சார். அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன், இறுதியாக என்ன சொல்ல வந்தேன், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன். யாரும் எனக்கிட்ட சொன்னார். அப்ப நான் சொன்னேன், பாருங்க, பாவம் செய்தது ஒரு மனிதன் தௌபா செஞ்சு, எங்களுக்கு தெரியுமா? எங்கள்கிட்ட சொல்லிட்டா தௌபா செய்வோம். பாவம் செஞ்சவர் தௌபா செஞ்சு எனக்கு என்ன தேவை இருக்குது? அவருக்கு நசியத் செய்யலாம், நீ இப்படி தவறு செய்யாதே. அவரை வாட்ச் பண்றது ஏத வேலையா? நபியை பார்த்தே சொல்லுகிறான், நீங்கள் அவர்கள் மீது சாட்டப்படவில்லை, நாம யார் இன்னொருவரை பற்றி தோண்டி பார்க்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில் நடந்து கொண்டிருக்கல ஒரு டான்ஸ் சத்தம் கேட்குது. குடி போதையுடைய திடீர்னு பார்த்தார்கள். கதவை தட்டினா அவன் வந்து வெளியே வந்துடுவான், மறைச்சிடுவான். அதுக்காக மதில தாண்டி போனார்கள். உள்ளுக்கு போனா குடிச்சு கொண்டும் பெண்ணோடு இருக்கிறான். அதற்கிறார்கள். அவரும் லேசான ஆள் இல்லை. அவர் சொன்னார், உமர், ஏற்ற குற்றத்தை ஏற்றுக்கொள்றேன், நீங்களும் உங்களோட குற்றத்தை ஏற்றுக்கொள்ற. என்ன குற்றம்? நீங்க அல்லாஹ் சொல்லுகிறார், வாக்குல் புயூத்தமின் அப்வாபிஹா, வாசல் வழியாக வாங்க என்று சொல்கிறார். தஸவ்வர்தல் ஜிதார், மலையை குதிச்சு வந்தீங்க இல்லையா, என்ன மதில குதிச்சு வந்தீங்க, யாரும் உங்களுக்கு அனுமதி தந்தது? சல்லிமோலாஹ்லிஹா, சலாம் சொல்லி வர சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் அதையும் செய்ய. வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறையை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பாதத்தன்மை இஸ்முன், அதிகமான எண்ணங்கள் தவறாக இருக்கிறது. மனிதன் மற்றவர்களை பற்றி எண்ணக்கூடிய அதிகமான பிழையாக. வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை தேடாதீர்கள், கண்டாலும் மறைச்சு. சுப்ஹானல்லாஹ், என்ற குரு ஒருத்தர் எனக்கு சொல்லி தந்தார். இதை பாடமாக வச்சுக்கொண்டு சொன்னார். என்ன தெரியுமா? முஅ்தரிஃப் யஅ்தரிஃபு அன்னஹு ஸானின் வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யருத்துஹு லா லா லா. ஏற்றுக்கொள்கிறார். மாயிஸ் அஸ்லமி ஜினா செய்தேன் என்று சொல்கிறார். 3 முறை சொன்னார். அப்படி இருந்தும் போன்னு நபி அவர்கள் கத்துகிறார்கள். ஏற்றுக்கொண்டவனையும் தடுக்கிறது தான் என்கிற மார்க்கம். அம்பலப்படுத்தாமல், அவனை பப்ளிக்ல போடாமல், அவனை கேவலப்படுத்தாமல் இருப்பதுதான் என்கிற மார்க்கம். அதை விளங்கினால் அதுதான் என்னுடைய தூது என்று சொல்கிறேன். இன்றைய தூது பல தூதுகளை முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹ் யாரையும் பயன்படுத்த முடியும், எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று துஆ செய்வார் சொல்லியிருக்கிறேன். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். பொறுமையாக இருப்போம், இன்ஃபாக் இல்லத்தி அஹ்சன் என்று செய்வோம். நாங்க ஒருவருக்கு ஒருவர் துஆ செய்து கொண்டு, தாய்மார்கள் பத்வா செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய குழந்தைகளை அரவணைப்போம். வாலிபர்களை பார்த்து பேச இருக்கிறேன். வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஸ்கில்லை பயன்படுத்துங்கள். உலமாக்களும் குறை சார்ந்தவர்களும் வியாபாரிகளும் பாமரர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்று சிந்திங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து வந்திருக்காரேன். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? வாலிபர்களை அடையாளப்படுத்துங்க. இந்த பள்ளியில உலமாக்கள் எத்தனை பேர் மதரசால இருக்கிறீங்க? 15 பேர் இருக்கிறீங்களா? இந்த 15 பேர் இந்த ஊருக்கு இடம் கொடுங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க, மதரசாக்கு நேரம் கொடுக்குறீங்க, சின்ன பிள்ளைகள் ஆளுங்கள் ஆக்குறதுக்கு. இவர்களுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த நாட்டுடைய சொத்தாக மாறுவார்கள் இந்த வாலிபர்கள். வாலிபர்களுக்கு உலமாக்கள் நேரம் கொடுக்க வேண்டும். வாலிபர்கள் உலமாக்களோடு வந்து உட்காரணும், பொதுமக்கள் உட்கார வேண்டும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போமா? உலமாக்கள் பொதுமக்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போமா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், நேரம் கொடுப்போம். இதுதான் என்னுடைய தூதாக இருக்கிறது. நான் சொல்றேன். இறுதியாக நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, பாவத்தை ஒரு மனிதன் செஞ்சுட்டான், தௌபா செஞ்சிருப்பான். இந்த தௌபா செஞ்சதுக்கு பிறகு நானோ நீங்களோ அவன் பாவத்தை விமர்சிச்சா, நபி அவர்கள் சொல்கிறார்கள், திர்மிஸில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, உன்னை அந்த பாவத்தில் ஈடுபடுத்தாத வரைக்கும் மௌத்தை தரமாட்டேன், நீனும் பட்டு தொலைப்பாய். இது ஆலிமல்ல, இது ஒரு பாவரன்.
ஒரு பாமரன் செய்த குற்றத்தை எப்படி விமர்சித்தாலும் அல்லாஹ் உன்னை விடமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். திருமிசியில் ஹதீஸ் பண்றார். அதனால் ஒரு மூமினுடைய உள்ளத்தை நோய்ப்பது என்பதை காவத்துல்லாவை தகர்த்ததற்கு சமம் என்பதை சொல்கிறார். காவத்துல்லா நீ சங்கையானதை ஒரு மூமி அதை விட சங்கையானவன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னுடைய இந்த இறுதி தூதை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு சமூகமாக வாழும் பொழுது விட்டுக் கொடுப்போட, மன்னிப்போட, அன்போட, இரக்கத்தோட, ஒருவருக்கொருவர் துஆவோட, எங்களால முடியுமான உதவிகளை செய்யறதோட நாங்க பயணிப்போம். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லா அந்த வாழ்க்கையில خير بركة ஏற்படுத்துவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم وفقنا لما تحب وترضى وجعل آخرتنا خيرا من الأولى. اللهم لا سهل إلا ما جعلته سهلا أنت تجعل الحزن سهلا إذا شئت يا رب العالمين. يا الله நீ கருணை உள்ளவன், யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதோ எங்களுடைய சகோதரிகள், தாய்மார்கள், யா அல்லாஹ் சிறு குழந்தைகள் இந்த சபைக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன். வாலிபர்கள், சிறார்கள், மூத்தவர்கள், வயோதிபர்கள் பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் எல்லாரையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ், கண்டிச்சிராதே யா அல்லாஹ். கண்டிப்பது கொண்டு உனக்கு என்ன நடக்கும் யா அல்லாஹ்? உன்ன கசானால் ஒன்று கூட குறைய மாட்டாதே யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன். உலகத்தில் எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த சபையில் இருந்து கொண்டு நோம்பு 22 நான் துடிப்பது போன்று இன்று இரவு துடிக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பை நாடி நிற்கிறோம் யா அல்லாஹ். எஜமானனே உன் கதவை தான் தட்டுவோம் யா அல்லாஹ். வேற யாரிடத்திலும் போக முடியாது யா அல்லாஹ். திரும்ப திரும்ப உன்னிடத்தில் தான் வருவோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னித்து விடுவாயாக, கண்டித்து விடாதே யா அல்லாஹ். நீ நாடினால் நெருப்பை எங்களுக்கு எதிராக கொண்டு வர முடியும், காற்றை கொண்டு வர முடியும், தண்ணீரை கொண்டு வர முடியும், பூமியை கொண்டு வர முடியும். அப்படி செய்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நிம்மதியாக வாழ விரும்புகிறோம் யா அல்லாஹ். இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்கித்தாயா அல்லாஹ். கபருடைய வேதனைகளை பாதுகாரு யா அல்லாஹ். சொர்க்கத்தை அனைவர்களுக்கும் தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஸ்அலுக அல்-ஜன்னah வ நஊது பிக மினன் நார் நஸ்அலுக அல்-ஜன்னah வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் ஒரு அடியான் நான் இந்த மஸ்ஜிதில் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ். ஒரு தூதை முன்வைத்திருக்கிறேன். ஒரு தூதுடைய பெயரில் பல முக்கியமான விஷயங்களை இந்த சகோதரர்களுடன், இந்த மூத்தவர்களுடன், உலமாக்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ் இந்த தூதை எங்களுடைய உள்ளத்தில் அடக்கி விடுவாயாக. நான் இந்த தூது பொறுத்தாளிகளாக எங்களை மாற்றுவாயாக. இந்த ஊருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு இந்த தூதை சுமந்து கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் தருவாயாக. நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ கருணை உள்ளவன் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், தயாளவுடையவன் யா அல்லாஹ். ஹஜ் உம்ராவை எமக்கு நசீபாக்குவாயாக. மதீனாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ் உன்னுடைய மதீனாவுடைய மௌத்தை தா யா அல்லாஹ். உன்னுடைய பாதையின் மரணத்தை தா யா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை தா யா அல்லாஹ். பைத்துல் மக்தஸை விடுவி யா அல்லாஹ். எங்களுடைய காலத்தில் நாம் போய் அதில் சிறப்பாக வணக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சபையை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த சபையில் வந்திருக்கக்கூடியவர்கள், வராதவர்கள், பழமையாக வர ஏதோ காரணத்தினால் வர முடியாதவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோயாளிகளுக்கு பூர்ண சுகத்தை தருவாயாக. எங்களுடைய மௌத்தானவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவாயாக. இந்த மஸ்ஜிதுக்கு கௌஸ் ஆலிமாக இருக்கலாம், இதுக்கு முந்தைய ஆலிமாக இருக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய உலமாக்களா இருக்கலாம், ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஹிதமத் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், இதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், இதுக்கு மஸ்ஜிதுக்கு தொலை வரக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாம் இதுக்கு நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். முந்தைய இப்ப இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயாக, சிறப்பாக்கி வைப்பாயாக. எல்லாம் வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக, மறைமுகமான உதவியை செய்வாயாக. கடனாளிகள் ஆக்கிறாதே அல்லாஹ், கஷ்டப்பட்டு விடுவோம் யா அல்லாஹ். கடல்ல இருந்து எங்களுக்கு நிவர்த்தி செய்வாயாக. நோயாளிகள் விடாதே அல்லாஹ், தீராத நோய்களை கண்டிப்பாதே அல்லாஹ். நம்முடைய அடியார்கள் யா அல்லாஹ் ஒரு பக்கம் கையெழுந்திருக்கிறோம், உன்னுடைய ரஹ்மத்தை நாடி நிற்கிறோம் யா அல்லாஹ். அந்த குழந்தை மீது நீ கருணை காட்டியது போல யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் மீது நீ கருணை காட்டியது போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றுல பாதுகாத்தாய், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றுக்குள்ள பாதுகாத்தாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 வாளுக்கு மத்தியில் பாதுகாத்தாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்குள்ளே பாதுகாத்தாய். நாங்கள் ஒரு ஃபித்னால சிக்கிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பையும், உன்னுடைய கருணையையும், உன்னுடைய நரக விடுதலையும் தேடி நிற்கிறோம் யா அல்லாஹ். எங்கட குழந்தைகளை கண்குறிச்சி ஆக்கி தாயப்பா, எங்கட பேரன் பேத்துகளை வாழ்க்கையை நிம்மதியாக்கி தாயப்பா. உயர்ந்த கண்ணியத்தையும், உயர்ந்த பாக்கியத்தையும், உயர்ந்த நிம்மதியையும் நமக்கு தந்தது அல்லாஹ். நீ இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் கேட்டு நிற்கிறோம் யா அல்லாஹ்.
யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்களை போக்கிடுவாயாக. இந்த நாடு ஒரு முன்மாதிரியான சிறப்பான நாடாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா இதுல இது ஏற்பட்ட அநியாயங்களை திருப்பி மீட்டு விடாதே யாழ்லா. யாழ்லா தீவிரவாதம் என்ற பெயரிலும் அநியாயமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அநியாயத்தில் இருந்து இன்னும் விடுபட்டுக் கொண்டே நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா இப்படி சோதனைகளை எங்களுக்கு தந்து விடாதே. எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய யுவதிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய உலமாக்களை யாழ்லா, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய மதரசாக்களை, எங்களுடைய மஸ்ஜிதுகளை நீ பாதுகாப்பாயாக. இந்த ஹலீமியா மதரசா, இதிலிருந்து வெளியான மாணவர்கள், இதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையில கயிற மறக்கத்தை, இதனுடைய உஸ்தாத்மார்கள், மஸ்ஜிதுடைய இமாம்கள் எல்லோருக்கும் நீ மறக்க செய்வாயாக. யாழ்லா மாத்தளையில், கண்டி நகரத்தில், யாழ்லா இந்த உருஸ்மத்துவையில், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், எல்லா மஸ்ஜிதுகள், எல்லா மதரசாக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக. யாழ்லா பைத்துல் மக்தஸை பாதுகாப்பாயாக. உலக நாட்டு முஸ்லிம்களுக்கு ஈழத்தை வெற்றியை தருவாயாக. இன்றைய தினம் எங்களுடைய ஒரு தூதை சுமக்கும் தினமாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் யாழ்லா. எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஆழமாக இந்த தூதுடைய உணர்வை, நாம் பேசிய இந்த பேச்சுகளை தூதாக மாற்றி எங்களுடைய வீடுகளுக்கும் தொழில்களுக்கும் நாம் வாழக்கூடிய இடங்களுக்கும் கொண்டு போய் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அந்த அனைத்து நலவுகளை கேட்கிறோம். நபி அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நான் எதுல கயிறு இருக்குதோ அதை துரிதமாக தருவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் الخير كله عاجله وآجله ما علمنا منه ما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه ما لم نعلم. صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم.